மை டியர் சில்ட்ரன், அநாத குழந்தைகளுக்கு செய்யற உதவி, கர்த்தருக்கு செய்யற சேவை, எந்தவித சுயநலமும் இல்லாம நீங்க செய்ய போற இந்த சேவையை கர்த்தர் மேலேந்து பார்வையிடுவார், உங்களுக்கெல்லாம் அருள் புரிவார். என்ன காலியா இருக்கு? இது யாருடையது? அது என்னதில்ல ஃபாதர். என்னதில்ல ஃபாதர். அது என்னதில்ல ஃபாதர். அது என்னதில்ல ஃபாதர். மை டியர் சில்ட்ரன், தப்பு செய்துவிட்டு தப்பிக்க நினைப்பவன் பாவத்தை சுமக்கிறான். தன் தவறை உணர்ந்தவன் பாவத்தை இறக்கி வைக்கிறான். மனிதனாக வாழ தகுதியுடையவனாகிறான். இந்த தவறை யார் செய்திருந்தாலும் வெட்கப்படாமல் ஆண்டவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். அந்த தவறு செஞ்சது நான் தான் ஃபாதர். மேரி, நீ குழந்தையா இந்த அநாத ஆசிரமத்துல வந்து சேர்ந்ததுல இருந்து உன்னை எனக்கு தெரியும். நீ இப்படி ஒரு தப்ப பண்ணிருப்பேன்னு நான் நம்பவே மாட்டேன். ஓ ஜீசஸ், என்னை மன்னியுங்கள். ஒரு சிறு சபலத்தில் யாருக்கோ சேர வேண்டிய பொருளை என் சுயநலத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன். என் பாவத்தை கழுவி எனக்கு விமோசனம் தாருங்கள். கர்த்தர் உன்னை மன்னிப்பார். ஆமென். மேரி, என்ன மன்னிச்சிடு மேரி. மன்னிக்கக்கூடிய தகுதி உடையவர் அந்த ஒருவர் தான். அவர்கிட்ட நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேன். ஏதோ சவலத்துல கொஞ்சம் புத்தி தடுமாறிட்டேன். ஐம் சாரி. இது ஏன் வீடுதானா இல்ல தெருமாறி வந்துட்டேனா? ரகுராம், இது உன் வீடுதாயா. தகைச்சு போய் நிக்காத. தெம்பா உள்ளவா வா. நல்வரவு நல்வரவு. 2 குழந்தைகளின் தந்தையே வருக. எங்கள் இனிய தொழிலாளர் நண்பனே வருக வருக. பல்லாண்டு ஏன் இந்த அலங்காரம்? எதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம்? என்னடா கிண்டல் பண்றியா? இன்னைக்கு என்னுடைய மேரேஜ் டே. நீங்க எல்லாம் விருந்துல அவசியம் கலந்துக்கணும் எங்களை வர சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்க. மேரேஜ் டேயா? யாருக்கு? எனக்கு தான். என்னப்பது? அம்மா இறந்து 30 வருஷம் ஆச்சு. இப்ப போய் ஏண்டா, உங்க அம்மா செத்தது உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? நீ ஜானகியை கைப்பிடிச்சு 25 வருஷம் ஆகுத, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? அதுக்கு தான் இந்த விழாவை நான் ஏற்பாடு பண்ணேன். அடே வளவளன்னு பேசிக்கிட்டு சீக்கிரம் ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. பிரியாணி சுட சுட ரெடியா இருக்குது. பிரியாணியா? இவ்வளவு பேருக்கா? எக்கச்சக்கமா செலவாகுமே. பணம் ஏதுப்பா? நானும் பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கேன். எங்க இருக்கியா? ஏதுப்பா பணம்? கடவுள் கொடுத்தாரா? அம்மா ஜானகி, நீ ரெடியாவுமா? ஏதுப்பா பணம்? கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னல. கடவுள் எப்படிப்பா கொடுப்பாரு? உண்மையை சொல்லுப்பா. கடவுள் தாண்டா கொடுத்தாரு. நீ போய் மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டு போ. எப்பா சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வா. பிரியாணி கொதிக்க கொதிக்க வாசம் தூக்குது. யோ, பிரியாணி ரெடியா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்ப பிரியாணி சாப்பிட போலாமா? இல்லையா? ஏயா இப்படி அலையிற? தம்பதிகளை வாழ்த்து 2 வார்த்தை பேச வேண்டாமா? மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, கிழிஞ்சது போ. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகி போச்சு. இனிமே 3000 இரவு கொண்டாடின அப்புறம் தான் பிரியாணி போடுவீங்களா? பிரியாணி நாரிடும். ஏயா இப்படி முகத்தை துப்புற? உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவாங்க. வாங்க வாங்க. ரகுராமன் தான். பாத்தீங்களா? எப்பா நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். ஏன் வயத்தால போகுதா? எப்பா அந்த ஆன்ட்டி யாருப்பா? அவளா? நம்ம பிளாக் பெல்ட் பலராமனுடைய தங்கச்சி. கராத்தேல பிளாக் பெல்ட்டா? பாண்டி பசார்ல பிளாக் பெல்ட் பிரவுன் பெல்ட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான் அவன் அண்ணன். அவ்வளவுதானே? அப்படின்னா ஓகே தான். ஆனா இவ கராத்தேல பிளாக் பெல்ட். அப்புறம் அப்புறம் எப்படி பிரியாணியே சாப்பிடலாம்ப்பா. ஜானி, உனக்கா தெரியுமா பணம் எப்படி வந்தது? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. உங்க அப்பா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. கேட்டா கடவுள் கொடுத்தாருன்னு சொன்னாரு. எனக்கு எல்லாம் குழப்பமா இருக்கு. என்ன இலை வெறிச்சோன்னு இருக்குது? எப்பா
பிரியாணியை கொண்டாப்பா. அது வரலாம் சத்தம் கொடுக்காதீங்க சார். ஆடு பிரியாணில இருந்து எந்திரிச்சு ஓடிட போகுது. தன்னால வரும். இப்பதானே கறியா போட்டிருக்கானுங்க. காய்கறியை போட்டிருக்கானுங்களா? இந்தா எல்லாத்தையும் நீயே தின்னு. பிரியாணியை கொண்டாப்பா. அப்பா மானத்தை வாங்காதீங்கப்பா. இனிமே இப்படி பண்ணீங்க நான் இலையை எடுத்துட்டு பொம்பளை உட்காந்து சாப்பிட எடுத்து போயிடுவேன். ஆமா டேய், சாப்பிடுற விஷயத்துல வெக்கப்படவே கூடாது. கேட்டு வாங்கி சாப்பிடணும். ரகுராமு 3 மாசம் வாடகை பாக்கிடா. தின்னாவது தீப்போம். டேய், நீ முதல்ல பந்தில உட்காந்துட்டியா? ஏண்டுடா, முதல்ல விசேஷத்துக்கு வந்தவங்களை கவனிச்சுட்டு தான் அப்புறம் நீ சாப்பிடணும். முடியாதுப்பா. வெள்ளக்கார துறை கிட்ட ஒர்க் பண்ணிருந்தா தானடா உங்களுக்கு இந்த சம்பிரதாயம் எல்லாம் புரியும். எந்திரிடா அண்ணா. பணம் எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னீங்கன்னா தான் எந்திரிப்பேன். நீ எந்திரிச்சா நான் சொல்றேன். சரி. பணம் எப்படி வந்தது? இப்போ சொல்லுங்கப்பா. எங்க வெள்ளக்கார துறை சார்ல்ஸ் வில்கின்சன் இருக்காரு, அவரு எப்பவுமே சொல்லுவாரு, early to bed early to rise. சும்மா விளையாடாதீங்கப்பா, உண்மையை சொல்லுங்கப்பா. உண்மையை சொல்லணுன்றியா? என் அப்பன் பழனியாண்டி கொடுத்தான். அப்பா, அனாவசியமா என் கோத்து கலராத. ஏற்கனவே ஊருக்குள்ள தலைக்கு மேல கடன் இருக்கு. நீ வேற மேரேஜ் டே அது இதுன்னு கடன் வாங்கினா எவன் அடிக்கிறது? கடவுள் எப்படிப்பா கொடுத்தாரு? ஏன்டா இப்படி பதற? காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு உங்களோட திருமண நாள்னு எனக்கு ஞாபகம் வந்தது. காசு இருந்தா இந்த நாளை சிறப்பா விசேஷமா கொண்டாடலாமேன்னு சாமி கிட்ட அழாத குறையா கெஞ்சின. திடீர்னு ஒரு காத்து அடிச்சது. முருகன் படம் அப்படியே லேசா ஆடிச்சு. எனக்கு என்னமோ மேனி சிலுத்து போச்சு. அப்புறம் பார்த்தா முருகன் படத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு கவர் லொடக்குன்னு விழுந்தது. பிரிச்சு பார்த்தேன், 2000 ரூபாய் பணம் இருந்தது. அவசர அவசரமா எல்லாருக்கும் சொல்லி இந்த பங்கனை சிறப்பா கொண்டாடிட்டேன். போச்சு, குடி முழுகி போச்சு. அது முருகர் பணம் இல்ல, என் பணம். மாசம் மாசம் சீட்டு கட்டி சேர்த்து வச்சிருந்தது. பரமசிவன் கடன்ல பாதியா அடைக்கலாமேன்னு சேர்த்து வச்சிருந்தேன். நான் சீட்டு எடுத்த அன்னைக்கு பரமசிவன் ஊர்ல இல்ல. அவன் அன்னைக்கே வந்திருந்தா அன்னைக்கே பணத்தை கொடுத்துருப்பேன். அவன் இன்னைக்குல வந்து தொலைச்சிருக்கான். அது சீட்டு பண்ணணும்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். வயசாச்சே தவிர சுத்தமா இல்ல. ஒரு தம்படிக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் உபத்திரத்துக்கு குறைச்சல் இல்ல. என்னங்க, ஏன் சும்மா அவரை திட்டுறீங்க? நீங்க பணத்தை பையில வச்சிருக்கணும், இல்ல பெட்டியில வச்சிருக்கணும், இல்லன்னா என்கிட்டயாவது கொடுத்து வச்சிருக்கலாம்ல. பையில வச்சா ஜேபடி அடிச்சாங்க. எனக்கு இந்த வீட்டு பீரோ அலமாரி ஏதாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. சரி, உங்ககிட்ட கொடுத்து வச்சா சும்மா இருப்பாங்களா? ஆளுக்கு ஆள் புடிங்கி எடுத்துறாங்க. அதான் முருகன் போட்ட பின்னாடி ஒளிச்சு வச்ச. போச்சு போச்சு. அதுக்கேண்டா நோய் நோயின்னு கத்துற? நான் என்ன வேஸ்டாவா செலவு பண்ணேன்? டாக்டர் கிட்டயா போனேன்? ஏதோ நல்ல மனசோட உங்க ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்துறேன். சும்மா அழட்டிக்காம பிரியாணி போய் சாப்பிட ஆறிட போகுது. பிரியாணி 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 மண்ணாங்கட்டி. சரி சரி ஜானகி, எனக்கு பிரியாணி போடு. தீந்து போச்சுங்க. தீந்து போச்சா? ஒரு கூட தண்ணி கொண்டா கொட்டிக்கிறேன். வயரெல்லாம் பத்தி எரியுது. நீங்க நல்லா கொட்டிட்டீங்களா? பிரியாணி முருகா. அம்மா, நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். துவச்சும் துர்வாட போகல. தண்ணியில மிஸ்டேக்கா இல்ல? என்ன இளவ? ஐயோ அப்பா அப்பா அப்பா. ஐ அப்பா, அது எனக்குப்பா. இந்தா உனக்கு. சரி, இன்று நூன் ஷோவுக்கு தேவி தியேட்டருக்கு வரவும். நான் ஏன் தேவி தியேட்டருக்கு வரணும்? அன்பு முத்தங்கள். அது எனக்குடா. இந்த வயசுல எனக்கு யாரு காதல் கடிதாசி எழுதுறது? அப்படி ஒரு மார்க்கெட் எனக்கு. இப்படிக்கு சுமதி. அப்பா குதிச்சாத செத்துருவ. ரகுராமன் பொண்ணா? நீதான் வீசி எறிஞ்சதா? ஐயோ, போ போ போ, உள்ள போ உள்ள போ. டேய், உனக்காக ஒரு இடத்துல 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை பேசி வச்சிருக்கேன்டா. அந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கெடுத்த கொன்னு படுவா. நல்லா கேட்டுக்க, இனிமே நீ மாடி பக்கம் வந்த உன் தலைக்கு கீழே இந்த பாடி இருக்காது. வாடா சுமிதி. ஒரே மிதி. இனிமே உன்னை வெளியே விட்ட ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் நீ கெடுத்துருவ. இந்த ரூம்லயே கடை. அது வந்துப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. எப்பா கதவு போட்டாதீங்கப்பா, கதவு போட்டாதீங்க. ஐயோ, கதவு போட்டாதீயா. முதல்ல இந்த ரகுராமனை வீட்டை விட்டே வெளியே தரத்தணும். ரகுராமா, ரகுராமா, வாயா வெளியே. செய்யறதையும் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற. இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வாயா வெளியே. என்ன கிருஷ்ணமூர்த்தி, என்ன விஷயம்? உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசுவோம். உள்ள வந்து உட்கார்ந்து பேச நான் ஒண்ணும் சம்பந்தம் இல்ல. ஏயா,
வயசுக்கு வந்த பொண்ணை கட்டி கொடுக்க வக்கு இல்லைன்னா என் பையன் தான் கிடைச்சானா? வலை விரிச்சு பிடிக்க பாக்குறியே, வெக்கமா இல்ல? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையா? புரியலையா? உன் தாய்மொழி என்ன சைனா பாஷையா? ஏயா உன் பொண்ணை என் பையன் மேல ஏவி விட்டு அவனை மாப்பிள்ளை ஆக்கிக்கிட்டா என் சொத்து பூரா உன் கைக்கு வந்துரும், உன் தரித்திரம் தீர்ந்து போயிடும்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கியா? கேளுங்கய்யா அந்த அநியாயத்தை. இவன் பொண்ணு ஒரு லவ் லெட்டர் எழுதி அதை ஒரு கல்லுல சுத்தி என் வீட்டுல தூக்கி விசிறி எறிஞ்சிருக்கிறான். அது என் கண்ணில் பட்டிருந்தா என் கண்ணு என்ன ஆயிருக்கும்? என் பையன் கண்ணில் பட்டிருந்தா அவன் மனசு என்ன ஆயிருக்கும்? சொல்லுங்கய்யா. ஏயா லவோ திவோன்னு அனாவசியமா கத்திக்கிட்டு இந்த காலத்துல காதலிக்கிறது ஒரு தப்பாயா? யோ, எங்களுக்கே இப்பதான் விஷயம் தெரியும். நாங்க எங்க பொண்ணை கண்டிச்சு வச்சுக்கிறோம். நீ முதல்ல உன் பையனை கண்டிச்சு வை. இடத்த காலி பண்ணியா? இடத்த காலி பண்ணணுமா? கிளவா திமுற? என் பையன் பாவம் அப்பாவி, அவன் வாயில வேணா விரல வச்சு பாருங்க, கடிக்க கூட தெரியாது. ஆமா, வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது, சூப்பிடுவான். யோ, உன் பையனை கூட்டிக்கிட்டு வாயா. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிப்போம். தபா 2 நாள் அவகாசம் தரேன். மரியாதையா வீட்டை காலி பண்ணி மூட்டை முடிச்சோட எங்கேயாவது ஓடி போடுங்க. இல்ல வீட்டை பொண்ணை வச்சு பிராத்தல் நடத்துறீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து மானத்தை வாங்கி குடும்பத்தையே கம்பி எண்ண வச்சிருவேன். ஜாக்கிரதை. கம்பி என்ன இருப்பானே, ஓடிக்காத. ஐயா, ஏய் கார்த்தி, போடா உள்ள. ஏன்பா சண்டை வளர்க்குறீங்க? மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, ஐ அம் வெரி சாரி. என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ். மன்னிப்பா கேக்குற மகாபாவி. முதல்ல உன் பொண்ணை வச்சு என் பையனை மயக்கிறீங்க, தட்டி கேட்டா உன் பையனை விட்டு அடிக்க சொல்றீங்களா? இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். என்ன நடக்குதுன்னு பாரு. தள்ளியா தள்ளுமா. ஏன்டா அந்த ஆள் அடிச்ச? ஏன் அடிச்ச? இப்ப போலீஸ் கேஸ் வந்தா என் மான என்ன இருக்கு? என் மான ஏன் அவனை அடிக்கிறீங்க? என் கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டாண்டி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவனை கொன்னாதான் யாரும் அடங்கும். அவன் எனக்கு தப்பு பண்ண? கூட பிறந்தவளை பிராத்தல்ல சொன்னா கழுதை கூட கோவம் வரும். அப்படி உங்களுக்கு கோவம் தான் போய் அதை கிருஷ்ணமூர்த்தி அடிக்க. இல்லனா இந்தாங்க, இந்த கழுதைய உனக்கு எல்லாம் காதல் ஒரு கேடான கேட்டு நான் மெதிக்க. போங்கயா, எல்லாரும் போங்க. ஒரு சத்தம் கேட்க கூடாத, உடனே வந்துடுவீங்களே. ரகு, நீ பதறாம வேலைக்கு போ. போலீஸா கோர்ட்டா ரெண்ட் கண்ட்ரோலா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏண்டி ஏண்டி அவனுக்கு லவ் லெட்டர் எழுதுன? வந்து அப்பா, அவரும் நானும் நிஜமாவே ஒருத்தர் விரும்புறோம். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உண்டோ உண்டோ? அந்த பையன் உன்னை நிஜமாவே விரும்புறவனா இருந்தா அவங்க அப்பா இங்க வந்து சத்தம் போட்டு கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கான். அவன் ஒரு வார்த்தை பேசினானா? ஒரு வார்த்தை. சாரி சார், எங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டார். காதலுக்கு எங்க அப்பனுக்கு புத்தி இல்ல, எனக்கும் பூட்டை உடைக்கிற சக்தி இல்ல. இருந்திருந்தா நான் அப்பவே வந்து இங்க நடந்த கலாட்டாவெல்லாம் தடுத்து நிறுத்தியிருப்பேன். இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். எங்க அப்பாவால உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன். யார் எடுத்தாலும் சரி, சத்தியமா சொல்றேன், நான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்குறது என்னோட கடமை. ரகு, சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது.